இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே அக்ஷய திருத்திய திருநாளின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் அக்ஷய திருத்தியை நல்லாவே கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு நான் போடுறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சு. ரொம்ப அவசரமான பதிவு. அக்ஷய திருதியம் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னா நிறைய தங்கங்கள் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், கடன் பட்டாவது தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னு தெரியல. இதை யார் திசை திருப்பினாங்க அப்படின்னு கூட தெரியல. ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதனோட தத்துவமே வேறு, இதோட தாத்பரியமும் வேறு. அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அக்ஷய திருத்தியத்தை கொண்டாடணும். இதை வாங்கி வச்சு நம்ம வீட்டில் வச்சுக்கிற நாள் கிடையாது. இது தானமாக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய திருநாள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாள் எதனால் வந்துச்சு அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம். நாம் பாண்டவருக்கு பார்த்திங்கன்னா அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்தார் இல்லையா, அந்த திருநாள் தான் இந்த அக்ஷய திருத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவன் அன்னபூர்ணி அம்மா அவங்கக்கிட்ட இருக்கிற அக்ஷய பாத்திரத்தில் அன்னம் தானமாக பெற்ற ஒரு திருநாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுபோக சங்கராச்சாரியர் ஒரு விவசாயிக்கு நெல்லிக்கனிகள் தங்க நெல்லிக்கனிகளோட மலையை கனகதார ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இன்னைக்கு மழை வர வச்ச நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் லக்ஷ்மிக்கு உரிய நாள், அது உண்மைதான். ஆனால் தங்கம்தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கண்டிப்பாக இல்லவே இல்லை. இன்றைக்கி வாங்கலாம், ஒரு நல்ல நாள், அதை நல்லா வாங்கலாம். ஆனால் கடன்பட்டு நாம் இந்த தங்கமோ வெள்ளியோ வாங்கணும் அப்படின்னா இந்த நாளுக்கு உண்டான யோகம் கண்டிப்பாக நமக்கு சேராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர்களால் இது திசை திருப்பப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் தங்கம் வெள்ளி பட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிற நாளாக மாறிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி இல்லாமல் இந்த திருநாளாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்யுங்க. நாம் என்ன தானம் செய்வோமோ அந்த தானம் தான் நம்ம வீட்டில் அள்ள குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த செல்வம் தான் நம்ம வீட்டில் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தங்கமோ வெள்ளியோ நாம் வாங்கி வைக்கிறதுனால கண்டிப்பாக எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. ஒரு கடன்பட்டு நாம் இப்போ தங்கத்தை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாலும், இல்லைனா ஏதாவது பழைய தங்கங்கள் இருக்குது, வெள்ளி இருக்குது, அதை போட்டுட்டு புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னாலும் நம்மளோட எக்ஸ்ட்ரா மணி தான் அங்கே போகுது. அதனால் செல்வம் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த நாளில் வாங்கலாமே தவிர நம்ம இந்த நாளில் வாங்கணும் அப்படின்னு யோசித்து வச்சு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் கடன் வாங்கி நாம் இன்றைக்கி வாங்கியே தீரணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்ப ரொம்ப தவறுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணலாம், இன்னும் இருக்கிற டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்காவது அன்னதானம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிவனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்னதானம் வாங்கின ஒரு நாள். அதனால் உங்களால் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்க. அது சின்ன உயிரினமாக இருந்தாலும் சரி, பெரிய மானிடனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் செல்வம் பெருக கண்டிப்பாக அந்த யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது இப்போது வெயில் காலமாக இருக்கிறதுனால வஸ்திர தானம் செய்யலாம், கொடைகள் தானமாக கொடுக்கலாம், பானக்கம் மோர் இந்த மாதிரி கூட நீங்கள் கோவிலில் அந்த மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக தானத்தை கொடுக்கலாம். ஒரு ஆளுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அவங்க வீட்டுக்கு அரிசி பருப்பு தானியங்கள் இது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக நம்ம பெறுவோம். அதை தவிர வீட்டில் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வாங்க, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு வீட்டில் செய்வாங்க. ஆமாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி பூஜை நீங்கள் செய்கிறது வீட்டில் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், இல்லைன்னா சாயங்காலத்தில் கோதோலி சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாயங்காலத்தில் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு என்னென்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் இந்த அக்ஷய திருத்தியே வந்திருக்கு. இன்றைக்கி சுக்கிரஹோரை 3 வேளையும் வருது, காலையில் மதியம் சாயந்தரம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டைம் எடுத்து கண்டிப்பாக தனலக்ஷ்மி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகுது. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி அம்மாவோட முகம் இருந்தது அப்படின்னா கலசத்தை உட்கார வச்சுட்டு கலசத்துக்கு மேலே லக்ஷ்மி அம்மாவை ஆஹ்வானம் பண்ணிவிட்டு தனலக்ஷ்மி பூஜை செய்கிறது விசேஷமாக இருக்கும். நைவேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் செஞ்ச எந்த நைவேத்தியமாவது நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். பால் அப்படின்றது லக்ஷ்மி அம்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் பால் சம்மந்தப்பட்ட நைவேத்தியங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இந்த கல்கண்டம் சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இல்லைன்னா பால் பாயசம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக டைம் இருக்கிறவங்க செஞ்சு வைங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கல்கண்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதனோட பலன்களும் விசேஷமாக இருக்கும். நெல்லிக்கனிகள் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் வைங்க, லக்ஷ்மி அம்மாவுக்கு இது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் வீட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தங்கம் வெள்ளியை தவிர்த்து
உப்பு, அதுலேயும் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா கல்லுப்பு வந்து கடலுக்கு சொந்தமானது. லக்ஷ்மி அம்மாவும் பால் கடலிருந்து தான் வந்திருக்காங்க. உப்பு அப்படின்றது அவங்களோட தாய் வீட்டு சொத்து அப்படின்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்த கல்லுப்பை வாங்கி வச்சுட்டு நாம் சாமி அறையில் வச்சு வழிபடும் போது ரொம்ப மேலும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்திங்கன்னா மஞ்சள், புளி இதெல்லாமும் நாம் வாங்கி வச்சுக்கலாம். புது தொடப்பம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாட்களில் கண்டிப்பாக வாங்கலாம். நாம் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், தொடப்பம் அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புது தொடப்பம் வாங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். அதுவும் தங்கத்துக்கு ஈடாக தான் இருக்க போகுது. அப்போது தங்கம் வெள்ளியை தவிர்த்து நாம் இதை எல்லாமே தாராளமாக வாங்கலாம். அதுக்கு நாம் என்ன தங்கம் வாங்கினா செல்வம் பெருகுமோ அப்படின்னு யோசிப்போங்களோ அதே மாதிரி தான் இதையெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கும் செல்வம் பெருகும். அடுத்ததான் என்னென்ன பாராயணம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப மிக சிறந்த நாள். அதனால் கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம். ஏன்னா சங்கராச்சாரியர் வந்து இந்த நாள் தான் அந்த ஸ்தோத்திரம் படித்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களாலேயே எழுதப்பட்டு படிக்கப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். அதை நாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே லக்ஷ்மி அம்மாவுக்கு இருக்கிற 108 போற்றிகளை தாராளமாக பாராயணம் பண்ணலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தை படிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தெரியுதோ லக்ஷ்மி அம்மா பற்றி நமக்கு என்ன தெரியுதோ அதை எல்லாமே சொல்லலாம். எதுவும் தெரியல அப்படின்றவங்க ஓம் தனதாயே நமஹா இப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி மட்டும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி யார் வந்தாலும் சாப்பாடு போடுங்க. அதனோட பலன்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். யாராவது ஏழை மக்கள் வந்தாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச பண உதவியை நீங்கள் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாள் வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிற நாள் கிடையாது. நாம் கொடுக்கணும். நாம் அள்ள கொடுத்தாதான் நமக்கு வந்து வற்றாத செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த தான தர்மத்தை நீங்கள் சேர்க்க தான் உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது. செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தானத்தை முதல்ல செய்யணும். நாம் என்ன கொடுப்போமோ அதுதான் நமக்கு திருப்பி வந்து 100 மடங்காக வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தான தர்மத்தை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ட இருக்கிற கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் இருக்கிற ஏழை மக்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் தான தர்மத்தை செய்யலாம். யாரும் இல்லை அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அக்கப்பக்கத்திலேயே நீங்கள் தானத்தை செய்யலாம். அன்னதானம் செய்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த தான தர்மத்தை செஞ்சுட்டு இந்த வாட்டியாவது அக்ஷய திருதியத்தை நல்ல முறையாக அதனோட தாத்பரியத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்ஷய திருதியத்தை கொண்டாடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். தங்கம், வெள்ளி, பட்டு இதை எல்லாத்தையுமே தாண்டி தான தர்மத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வம்சம் செழிக்கும். தர்மம் நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மளோட தலையை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளோட சான்று இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நல்லதே நினைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த அக்ஷய திருதியை உங்கள் எல்லார் வீட்லேயும் நல்ல செல்வங்கள் பெருக அப்படின்னு நானும் லக்ஷ்மி அம்மா கிட்ட என்னோட வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை லேட்டாக பதிவு செஞ்சதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால என்னால் பதிவு போட முடியல சீக்கிரமாக. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. என் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அக்ஷய திருதியத்தை நல்ல முறையாக கொண்டாடட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முழுசாக பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே